தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் கடந்த கால சீர்கேடுகளை குணமாக்குவேன். உன் காயங்களை கட்டி மனப்பூர்வமாய் உன்னை நேசித்து புதுவாழ்வு தருவேன். ஓசியா 14:4. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையால் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் அடியெடுத்து வைக்கிறோம். கடந்த மாதங்களில் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட எத்தனையோ சீர்கேடுகளை நினைத்து மனமுடைந்து போயிருக்கிறீர்களா? கலங்காதீர்கள். நம் தேவன் உடைந்தவைகளை அழகாக உருவாக்குகிறவர். பேதுரு இயேசுவை மறுதலித்த போது அவன் வாழ்க்கை சீர்கெட்டு போனது போல தோன்றியது. ஆனால் இயேசு அவனை தேடி சென்று தம் மனப்பூர்வமான சிநேகத்தால் அவனை குணமாக்கி மீண்டும் ஊழியத்தில் நிலைநிறுத்தி ஆசீர்வதித்தார். அதுபோலவே உங்கள் கடந்த கால தவறுகளையும் ஆவிக்குரிய பின்னடைவுகளையும் தேவன் இன்றைக்கு குணமாக்க சித்தமாயிருக்கிறார். மனிதர்கள் உங்கள் குறைகளை பார்த்து ஒதுக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை எவ்வித நிபந்தனையும் இன்றி முழுமையாகவும் மனப்பூர்வமாகவும் நேசிக்கிறார். அவருடைய மனப்பூர்வமான அன்பு உங்கள் பயங்களை நீக்கும். இந்த புதிய மாதத்தில் உங்கள் வியாதிகள், தோல்விகள் போன்ற சீர்கேடுகள் அனைத்தும் விலகி போகும். கர்த்தருடைய தெய்வீக சுகமும் மாறாத அன்பும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இந்த வசனத்தை விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை இன்றே பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் என் சீர்கேடுகளை குணமாக்கி உமது மனப்பூர்வமான அன்பால் என்னை நிரப்பும். இந்த மாதம் முழுவதும் என்னோடு கூடவே இருந்து என்னை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.